திருச்சி நம்ம ஊர் செய்தி. போதை மாத்திரை விற்ற இளைஞர் கைது. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் போலீஸ் சரகத்துக்குட்பட்ட குட்டிமலை பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த 24 வயதான விக்னேஸ்வரன் என்பவர் போதை மாத்திரைகள் விற்பனை செய்தது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் 30 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்துள்ளனர். சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தி நியூஸ் தமிழ். நான் உங்கள் மீடியா வின்சன். நன்றி. கூலி தொழிலாளி மாயம். திருச்சி எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த 28 வயதான கூலி தொழிலாளி ராமச்சந்திரன் கடந்த 26ஆம் தேதி வீட்டிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் வெளியே சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இது குறித்து அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான ரவிச்சந்திரனை தீவிரமாக தேடி வருகின்றனர். இது தி நியூஸ் தமிழ். நான் உங்கள் மரியா வின்சன். நன்றி. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்ற 4 பேர் கைது. திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை நடத்தினர். இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இது தி நியூஸ் தமிழ். நான் உங்கள் மரியா வின்சன். நன்றி. 1 கிலோ 500 கிராம் கஞ்சா பறிமுதல். 2 பேர் கைது. திருச்சி இரட்டைமலை சாலை ரயில்வே பாலம் அருகே கஞ்சா விற்பனை செய்ததாக 2 பேரை எடமலைப்பட்டி புதூர் போலீசார் கைது செய்துள்ளனர். பாண்டித்துறை மற்றும் கெவின்ராஜ் ஆகியோரிடமிருந்து 1 கிலோ 500 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 35,000 என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தி நியூஸ் தமிழ். நான் உங்கள் மரியா வின்சன். நன்றி. பட்டாசு தீப்பொறியால் குடிசை வீடு எரிந்து சேதம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே காளிப்பட்டி கிராமத்தில் பட்டாசு வெடித்த போது பறந்த தீப்பொறியால் குடிசை வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டில் இருந்த பொருட்கள், முக்கிய ஆவணங்கள், பணம் மற்றும் நகைகள் தீயில் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தி நியூஸ் தமிழ். நான் உங்கள் மரியா வின்சன். நன்றி.